Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 1 relation and function. Example 1.11 பார்க்கலாம். Let a equal to 1, 2, 3 and 4 and b equal to 2, 5, 8, 11 and 14 be two sets. So a and b ரெண்டு sets கொடுத்துட்டாங்க. Let f is to f such that a tends to be a function given by f of x equal to 3x minus 1. Represent this function. எப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா ஆரோ டயக்ராமு, டேபிள் ஃபார்மு, செட் ஆஃப் ஆர்டர்டு பேஸு, கிராஃபிக்கல் ஃபார்ம் இந்த வேலாம் இந்த நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷனை. சரிங்களா? ஸோ ஏன்னு ஒரு செட் கொடுத்துட்டு பின்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 1 3x minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிடணும். 3x minus 1 ஏ செட்டு பி செட் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குது, 1 இருக்கா. ஸோ எஃப் ஆஃப் 1 இந்த எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே 1 போட்டால் இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கேயும் என்ன பண்ணணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? 3 into 1 3 minus 1. ஸோ 3 minus 1 2. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எஃப் ஆஃப் 2. ஸோ 3 into எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 2 போடணும். minus 1. 3 2s are 6. 6 minus 1 5. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணுமா. 3 into எக்ஸுக்கு பதிலாக 3 3 3s are 9 minus 1. 9 minus 1 8. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 3 into 4. சரிங்களா? எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 4 போடணும். 3 into 4. ஸோ 3 4s are 12 minus 1 11. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் பின்னு ரெண்டு செட் எடுத்தாச்சு. ஏ செட்டில் 1 2 3 and 4 இருக்கா, எழுதணும். அடுத்து பி செட்டில் 2 5 8 11 and 14 இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. எழுதி முடித்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எஃப் ஆஃப் 1 இருக்கா, 1க்கு என்ன வேல்யூ வந்தது 2. அப்போது 1க்கும் 2க்கும் என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும். அடுத்தது 2 அப்படின்னா 5. ஸோ எக்ஸில் 2 ஏல 2 பியில் 5. அடுத்தது 3 8. ஏல 3 பியில் 8. நெக்ஸ்ட்டு 4 11. ஏல 4 பியில் 11. சரியா? ஸோ இதுதான் என்னது, ஆரோ டயக்ராம். அடுத்து டேபிள் ஃபார்ம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ டேபிள் ஃபார்ம் எப்படி ட்ரா பண்ணோன்னா எக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் என்ன 1 2 3 and 4. அடுத்து நம்ம பி செட் எடுத்து எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸு. ஸோ அதை எடுத்து எழுதணும். ஏன்னா ஆரோ டயக்ராமே நம்ம அந்த வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் வச்சு தானே ட்ரா பண்ணோம். அதே மாதிரி எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. சரியா? நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேஸ். ஆர்டர்டு பேஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி எஃப் இஸ் ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போட்டு பேராக எழுதிடணும். ஓகேவா? அதாவது 1, 2 2, 5 3, 8 4, 11 அப்படின்னு ப்ராக்கெட் போட்டு எழுதணும். சரியா? அதுதான் ஆர்டர்டு பேஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன கேட்டிருந்தாங்க, கிராஃபிக்கல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்களா. கிராஃபிக்கல் ஃபார்ம்னால் என்னது, எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ் ட்ரா பண்ணணும். சரியா? சரி, இதில் எதுவுமே மைனஸ் இல்லை, அதனால் ரெண்டுமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் ப்ளஸில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரியா? பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸில் 1 ஒயில் 2. எக்ஸ் கோஆர்டினேட்டில் 1 ஒய் கோஆர்டினேட்டில் 2. இது ஒய் கோஆர்டினேட்டு, இது எக்ஸ் கோஆர்டினேட் இல்லையா. நெக்ஸ்ட்டு 2, 5. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டில் 2 ஒய் கோஆர்டினேட்டில் 5. 3, 8. எக்ஸ் கோஆர்டினேட்டில் 3 ஒய் கோஆர்டினேட்டில் 8. அடுத்து 4, 11. எக்ஸ் கோஆர்டினேட்டில் 4 ஒய் கோஆர்டினேட்டில் 11. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு என்னென்ன கோஆர்டினேட்ஸோ அதை எழுதிடணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.